நீங்க தூங்கும்போது காசு சம்பாதிக்கல அப்படின்னா நீங்க சாகுற வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம். நீங்க ஒரு தடவையாவது இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறது கிடையாது. ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்ல போறேன். ரெண்டாவது எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம்ஸ் இருக்குன்னு சொல்ல போறேன். மூணாவது ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி சொல்ல போறேன். தயவுசெய்து மனசு வச்சிடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன்னா நான் வந்து ரியலி இதை வந்து யாருமே சொல்லலை, மறைக்கப்பட்டிருக்கு. நான் பாசிவ் இன்கமோட பேக் சைடை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கிளைமர் தான். நம்பர் 1, எனக்கு வந்து உழைக்க மனசு இல்லை ப்ரோ, ஆனால் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ கிடையாது. ரெண்டாவது, இது பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ யாருமே ட்ரிகர் ஆக வேணாம். ஏன்னா யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பாசிவ் இன்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க உங்க ஸ்கில் மூலியமா ஏதோ ஒரு வேலையை பண்றீங்க, அந்த வேலை ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த வேலைக்கு நடுவில் நீங்க பண்ற ப்ராசஸ் இருக்கு தெரியுமா, அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கமிஷன் தான் இன்கம். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆர்கனைசேஷன் வளர்றதுக்காக அங்க உழைக்கிறீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்கம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்கம்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதான் பண்ணிட்டு இருப்போம். நம்ம அப்பா அம்மா ஏன் ஈவன் தோன்னா எல்லாருமே இதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரைமரி ரிசோர்ஸா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயத்துல உழைப்போம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன். ஸோ எனக்கு மாச சம்பளம் வந்துட்டு 30,000 வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 1000 கணக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 1000 கட் ஆயிடும். ஸோ அந்த மந்த் எண்ட்ல எனக்கு 29,000 தான் கிடைக்கும். ஸோ நான் இப்போ எனக்கு பணம் எனக்கு தேடி வரணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கணும், அந்த பிரசண்டா இருக்கணும், அந்த இடத்துல நான் உழைக்கணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து காசு கிடைக்கும். இதுதான் வந்து ஆக்டிவ் இன்கம். நான் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப இதை ஹார்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. இதுதான் வந்து டீசென்டான ஒரு ஆக்டிவ் இன்கம். இப்போ பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க அந்த இடத்துல இருக்க வேணாம், பட் ஸ்டில் நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயத்தினால பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு பாசிவ் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கீங்க தெரியுமா, இது ஒன் ஆஃப் த பாசிவ் இன்கம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடியோவை காலேஜ் ரெக்கார்ட் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஈவினிங் ஆர் மதியத்துக்குள்ள போஸ்ட் போட்டுடுவேன். ஸோ இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூடியூப்ல அப்படியே இருக்கு, ரைட்டா? ஸோ எனக்கு பதிலா என் வீடியோ 24/7 யூடியூப்ல இருந்தே மக்கள் பாக்குறதுனால யூடியூப் அதுல ஆடு போட்டதுனால அது சரி நம்மகிட்ட கமிஷன் கிடைக்குது, ஒரு இன்கமா எனக்கு கிடைக்குது. ஸோ நான் அந்த இடத்துல இல்ல, பட் எனக்காக ஸ்டில் ஒரு விஷயம் வந்து உழைச்சி எனக்கு வந்து காசு தருது தெரியுமா, இதுதான் வந்துட்டு பாசிவ் இன்கம். இப்போ உங்களுக்கு தெளிவா 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் இன்கம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உழைக்கவே வேணாம், நீங்க பணத்தை வந்து டப்பு எடுத்து போட்டா போதும், இல்ல நீங்க இது ஒரு விஷயத்த பண்ணா போதும், லிங்க் கிளிக் பண்ணா போதும், இந்த ஆடை பார்த்தா போதும், உங்க காசு அப்படியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், நீங்க அப்படியே ஜாலியா வெளியில போகலாம், நீங்க வந்துட்டு லாவிஷான ஒரு லைஃப் வாழலாம், நீங்க வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அடைஞ்சிடலாம். அதெல்லாம் வந்து சுத்தமான ஒரு வந்து பொய். ஓகேங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஆக்டிவ் இன்கம்ன்றது நீங்க உழைச்சா உங்களுக்கு வந்துட்டு காசு கிடைக்கிறது. ஆனா பாசிவ் இன்கம் உங்களுக்காக ஒரு விஷயத்த உழைக்க வைக்கிறது. 24/7 உழைக்க வச்சு அங்கிருந்து உங்க மணி வந்து ஜென்ரேட் ஆகணும். நீங்க உழைக்கிறதே பெருசு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மெத்தட் மைண்ட் செட் என்ன இருக்கும், ப்ரோ எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு பதிலாக யாராவது ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல மணி எனக்காக உழைச்சா நல்லா இருக்கும், அதுல இருந்து எனக்கு காசு கிடைச்சா நல்லா தான் நினைக்கிறீங்க. இந்த மைண்ட் செட்ல இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே உழைக்க மனசு இல்லாம இருக்கீங்க, உங்களுக்காக யார் உழைக்க போறா? ஸோ லிட்டரலி பாசிவ் இன்கம் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் தட் வே. சரிங்களா? யூத் வந்து ஸ்பாயில் ஆயிடாதீங்க இன்ஃப்ளூயன்சஸ் பேச்சு கேட்டு. ஸோ பாசிவ் இன்கம்ன்றது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த பேஸ்மெண்ட்ல நீங்க நல்லா வந்துட்டு குழி தோண்டி அதை நீங்க வந்துட்டு விதைய போட்டீங்க அப்படின்னா அது பெரிய மரமா வளர்ந்துரும். மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காய் காய்க்கிறதுக்கு நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊத்துனா போதும். ஆனா அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, நீங்க தோண்டி விதைய விதைச்சு அதை வந்து ஆடு மாடு சாப்பிடாம பாத்துக்கிட்டு அதை மரமா வளர்க்குறீங்க தெரியுமா, அந்த கிரிட்டிக்கலான ஒரு ப்ராசஸ் தெரியுமா, அதுதான் பாசிவ் இன்கம் முக்கியமான ப்ராசஸ். ஆக்டிவ் இன்கம்ன்றது அதாவது நீங்க ரெகுலரா பண்ற ஜாப்ன்றது அன்னன்னைக்கு பண்ற வேலையில அன்னன்னைக்கு ஊதியம் கிடைக்கிற ஒரு விஷயம். பாசிவ் இன்கம்ன்றது இதை நான் கொஞ்ச நாள் பண்ணா போதும், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு முழு உழைப்பை போட்டா போதும், அது வந்து பெருசானதுக்கு அப்புறம் அது எங்கன்னு கிடைக்கும், அவ்வளவுதான். பட் உழைப்பு ரொம்ப சிம்பிள் தான். நீங்க உழைப்ப பகுதி பகுதியா போடுறீங்களா இல்ல உழைப்ப மொத்தமா போட்டு அதுல க்ரோ பண்றீங்கிறது தான் விஷயமே. சரி நீங்க சொல்லலாம், இல்ல ப்ரோ அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு, நான் யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்தேன் அது ஒர்க் ஆச்சு, இவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமா ஒர்க் ஆச்சுன்னா அவங்க வந்து உழைச்சாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால போட்டிருக்க எல்லாத்தையும் பிளைண்டால நம்பாதீங்க. சரிங்க, நீங்க என்ன நம்பாதீங்க. நான் ஏன் வீடியோ போடுறேன், ஏன்னா யூடியூப்ல எனக்கு காசு கிடைக்குது, நான் வீடியோ போடுறேன், எனக்கு மணி ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு. ஸோ எனக்கு வீடியோ போடலாம் காசும் கிடைக்குது, ஸோ நான் சந்தோஷமா ஒரு விஷயத்த பண்றேன், எனக்கு காசும் கிடைக்குது, ஸோ நான் வீடியோ போடுறேன், அவ்வளவுதான். அது உண்மையா இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பணம் இன்வால்வ் ஆகுதோ
அங்கே 100% கரெக்டாக இருக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. யாரும் இங்கே வந்து சோஷியல் சர்வீஸ்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இல்லை. சோஷியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகி போய் ரொம்ப நாள் ஆச்சு சரிங்களா. ஸோ எல்லாம் வந்துட்டு சும்மா வந்து மச் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வந்து பேசிவ் இன்கம் அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு இவங்களுக்கு ஒர்க் ஆச்சு சொல்லிட்டு சரி ஓகே ஒர்க் ஆனவங்களோட வீடியோ எடுத்து பாருங்களேன். அவங்க ஒன்று வந்துட்டு இ-புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ரொம்ப அதிகமாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. இ-புக் அப்படின்னா அவங்க ஒரு புக் எழுதுவாங்க. அந்த புக்கை அமேசானில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அமேசான் கிட்ட ஒரு நல்ல கேட்டகரி என்ன இருக்கு அப்படின்னா அந்த புக்கை அவங்க வந்துட்டு ஃபுல்லாக தொடர பண்ணிடுவாங்க. அதாவது இவங்க சுயமா எழுதின புக்கான்னு பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி பின் அதாவது விற்பனை செய்யறதுக்கான பின் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஜிஎஸ்டி கிளைம் எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அந்த புக்கை யாரை வாங்கினாங்க அப்படின்னா அமேசானே பிரிண்ட் பண்ணி வித்துட்டு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கமிஷனை வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆத்தருக்கு வந்து கொடுத்துரும். இது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? முதல்ல நீங்க ஒரு புக்கை எழுதுவீங்களா? நீங்க உழைக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பண்றீங்க. இதை நீங்க பண்றதுக்கு நீங்க அந்த புக்கை எழுத போறீங்களா? என்னென்ன எழுதுவீங்க? உங்களுக்கு ஸ்கில் இருக்கா? கிடையாது. ஸோ அவங்க பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஸ்கில்ல தான் பணமாக்குறாங்களே தவிர அவங்க பணம் போட்டு ஒரு விஷயத்தை பணமாக்கல. ஆனா உங்க மைண்ட்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பாசிவ் இன்கம் நம்ம பார்ப்போம், அங்க பணத்தை போடுவோம், நம்மளுக்கு ரிட்டர்ன் நம்ம வந்துடும். பணம் நம்மளுக்கு உழைக்குதுன்றது அர்த்தம். பணம் நம்ம ஒரு இடத்துல போடுறோம், அந்த பணத்தை வச்சு ஒருத்தன் உழைக்கிறான், அதுல இருந்து நம்மளுக்கு காசு கிடைக்குது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. பணம் நம்மளுக்காக என்னைக்குமே உழைக்கல சரிங்களா. மணியால மணி ஜென்ரேட் பண்ண முடியாது. மணி ஒரு மீடியம்குள்ள போய் தான் மணி ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்க சொல்றது தான். ஷேர் மார்க்கெட்ல போங்க, உங்களுக்கு வந்துட்டு பணம் உங்களுக்காக உழைக்கும். சரி, ஷேர் மார்க்கெட்ல நீங்க காசு கொடுத்து பணத்தை வாங்குறீங்க கிடையாது தானே. யூ ஆர் பையிங் அசெட் ஆஃப் அ கம்பெனி. ஓகேங்களா. நீங்க ஷேர் நினைக்கிறீங்க, ஷேர்ன்றது ஒரு கம்பெனியோட ஒரு பகுதி. ஓகேங்களா. இப்போ டாடா மோட்டார்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு பகுதி. ஓகேங்களா. ஸோ அப்போ டாடா மோட்டார்ஸ்ல இருக்கவங்க நல்லா வேலை செய்யறதுனால தான் அந்த ஒரு பகுதி வந்து ஏறுது. அந்த பகுதி ஏறுறதுனால உனக்கே காசு கிடைக்குது. ஸோ மணியால சும்மாலாம் போயிட்டு காசு ஜென்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. மணி நீட்ஸ் எ மீடியம். அப்புறம் என்ன சில பேர் நீங்க யோசிக்கலாம், அப்போ இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள். நான் இஎம்ஐ எப்படி ஒர்க் ஆகுது? எனக்கு வந்து எனக்கு கடன் தேவை, பேங்க்குக்கு காசு தேவை. ஓகேங்களா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கொடுத்த காசை திருப்பி வாங்கினா அது லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரூல் படி செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு லாஸ். ஓகேங்களா. நியூட்ரலுக்குலாம் வந்து இடமே கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நியூட்ரல் இருக்கு. நியூட்ரலுக்குலாம் இடமே கிடையாது. ஒன்னும் உங்க ப்ராஃபிட் வரணும், இல்லை உங்க லாஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கொடுத்தா அப்படின்னா எனக்கு 10,200 கொடு, இல்லை 10,200 கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அங்கேயும் அவங்க பிசினஸ் தான் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ மணிக்கு ஒரு மீடியம் தேவை. நான் இஎம்ஐ வாங்கினப்ப நான் தான் மீடியம். ஓகேங்களா. இது வந்து ரெண்டாவது. மூணாவதா ஒரு மிகப்பெரிய ஊருன்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாரிச்சிடலாம். சான்ஸே கிடையாது. நான் வந்து கத்தி கதறி இருக்கேன். நான் 3 வருஷமா யூடியூப்ல இருக்கேன். நான் வந்து லிட்டரலா என்ன எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு மேபி இது உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கூட பாக்குறது நீங்க சரிங்களா. ஸோ பாருங்க, நான் அது கத்தி கதறி இருப்பேன். அந்த கதறெல்லாம் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அதுல இன்கம் கூட ஷேர் பண்ணிருப்பேன். நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், இல்லை கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆக்டிவ் இன்கம் மாதிரி ஒரு சூப்பர் இன்கம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க, உழைச்சோடனே காசு வருது. ஏமாத்துறாங்க, ஏமாத்தல அப்புறப்பட்ட பிரச்சனை சரிங்களா. உழைக்கிறீங்க, காசு வருது நிச்சயம் இருக்கு. ஆனா பாசிவ் இன்கம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ யூடியூப் வீடியோ பாருங்க. இப்போ வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்றேன். இது ட்ரெண்டிங்ல போச்சு அப்படின்னா எனக்கு லாபம். ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கும். நான் தூங்கும் போதே வீடியோ வேணா ஒருத்தர் பார்ப்பேன், எனக்கு காசு கிடைக்கும். மற்றபடி ஹிட் ஆகல அப்படின்னா நான் அடுத்த வீடியோ போய் தான் ஆகணும். ஓகேங்களா. இங்க பாசிவ் இன்கம்ன்றது உழைப்பை கட் பண்ற இடம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. உழைப்பை கட் பண்ற இடம் பாசிவ் இன்கம் கிடையாது. உழைப்பை அதிகமா கொட்டுற இடம் தான் பாசிவ் இன்கம். புரியுதுங்களா. இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் இன்கம்ன்றது ஒரு டீசல் வண்டி மாதிரி. ஓகேங்களா. மைலேஜ் அதிகமா தரும், ஆனா ஸ்பீடு கம்மியா கொடுக்கும். ஒரு லாங் டேர்முக்கு போகும். பாசிவ் இன்கம் அப்படின்றது ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி. சடன்னு ஸ்பீடு போயிடும், டக்குன்னு கம்மியாயிடும், மைலேஜ் எவ்வளவு கொடுக்காது. ஆனா அந்த போற ஸ்பீடுக்கு தெரியுமா, அதுதான் உங்க உழைப்பு. ஓகேங்களா. ரெண்டுத்துலயுமே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுவா ஆக்டிவ் இன்கம்க்கும் பாசிவ் இன்கம்க்கும். நீங்க ஒரு ஆக்டிவ் இன்கம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருப்பீங்க. நீங்க பாசிவ் இன்கம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருப்பீங்க. ரைட்டா. இப்போ இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லவா, இது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு மேட்டர் தான். நான் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். என்னோட கம்பெனி ஓனர் பேர் வந்து நாராயணமூர்த்தி சரிங்களா. அவரு இப்போ உழைக்காம காசு சம்பாதிச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டாரு. சரியா. அந்த கம்பெனி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அது காய் காய்க்கிற மரமாச்சு. அவர் என்ன பண்றாரு, தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும் வராரு கம்பெனி எப்படி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அங்க போயிட்டு அது ஹார்வெஸ்ட் பண்றது, அது அறுவடை பண்றது எல்லாம் நாங்கள மாதிரி நாட்கள் தான். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே ஆக்டிவ் இன்கமும் பாசிவ் இன்கம் தனித்தனியாக பார்க்க முடியாது. பாசிவ் இன்கம் கூட தான் ஆக்டிவ் இன்கம் இருக்கும். சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு முதலாளி இருந்தா அப்படின்னா அங்க தொழிலாளி இருக்கணும். நான் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி வந்து சொல்றேன். நீங்க உண்மையாலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் ப்ரோ, நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னா பிசினஸ் தவிர ஒரு சூப்பரான பாசிவ் இன்கம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா 3 to 4% உங்க மந்த்லி ஹைக் இருக்கும். ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹைக் தருவாங்க. ரைட்டா. ஸோ அப்படின்னா உங்க சம்பளத்துல மாசம் 2,000 இல்லை 3,000 அதிகமாகும். இதுவே நீங்க பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா
ஈஸியாக 30-40% கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ 1,00,000 ரூபாய்க்கு ஒரு எம்ப்ளாயி லோன் போடுறான் அப்படின்னா பிசினஸ்ல 1,00,000 வந்து ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. ஆனா அதுக்கு உழைக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? இது வந்து ஒரு அன்ஃபேர் ரியாலிட்டின்னு சொல்லலாம். பணம் இருக்கும் பிசினஸ் ஆரம்பிப்போம், பணம் இல்லாதவங்க கீழே வேலை செய்வோம். இது நிறைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கு. அது தேவையில்லாத ஒரு மெத்துக்குள்ள வந்து விழாதீங்க. நம்ம வேலையே செய்ய வேணாம், நம்மளுக்கு வந்து காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கேள்விப்பட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுங்க. ஐயோ எப்பா, இது இருக்கிறதுலே மட்டமான பாசிவ் இன்கம்னு தெரியுமா? இந்த எம்எல்எம் தான். சில பேர் இன்னும் அதை நம்பிட்டு இருக்காங்க காசு தருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு ரியல் பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்கு, பாருங்க, பார்த்து வச்சு யோசிங்க. இதுல உண்மையாலே அவன் வந்து என்ன சொல்ல வரான், உண்மையிலே நம்மளுக்கு உழைக்கவே தேவையில்லையா, இல்ல அவன் உண்மையிலே என்ன சொல்ல வரான் அப்படின்னு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களால மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் தான் வேணுமே தவிர பணம் அவ்வளவு பெருசா தேவைப்படாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு புக் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு ஸ்கில் தேவை. இல்ல உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும். ஓகே, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்றேன். நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், பட் நான் பாதியில அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதோட லிங்க்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பெர்ஃப்யூம் பிசினஸ் ஆரம்பிச்சேன். பெர்ஃப்யூம் எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஸ்கேல் அப் பண்ண முடியல, அதனால நான் வெளில வந்துட்டேன். ஆனால் நிறைய விஷயம் கத்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை உண்மையிலே பாசிவ் இன்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா பிசினஸ் மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். எப்போ உன்னால ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், உன்னால 4 பேருக்கு பணம் கொடுக்க முடியும், பணம் கொடுத்து அவங்க சம்பளமா கொடுக்க முடியும்னு தெரியுதோ அப்போ 4 பேர் ஹையர் பண்ணு. ஹையர் பண்ணிட்டு நீ ஊர் சுத்து என்ன வேணா பண்ணிட்டு, ஆனா வா அக்கௌண்ட்ஸை பாரு, சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு சந்தோஷமா உன் வேலையை வந்து நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகலாம், இஷ்டத்துக்கு நீ லீவ்னு யாரும் சொல்ல தேவையில்ல, எல்லாமே பண்ணலாம். ஆனா நான் வச்சுக்கோ, பாசிவ் இன்கம் ஆரம்பிச்சது அந்த நோக்கத்துக்காக கிடையாது. நீ மீதி இருக்க டைம்ல இன்னும் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம், இந்த பிசினஸை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கான டைம் கொடுக்கறது தான் பாசிவ் இன்கம் இருக்கே தவிர ஒன்று லேவிஷா வாழ்றதுக்கோ இல்லை சந்தோஷமா ஊர் சுத்துன்னு சொல்றதுக்கு கிடையாது. அது ஒரு பார்ட் தான். பட் பாசிவ் இன்கம் உனக்கு சொல்லித்தர விஷயம் என்ன அப்படின்னா, நான் உனக்காக உழைக்கிறேன், நீ என்னை மேம்படுத்துறதுக்கு அந்த டைம்ல ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேப்பை கொடுக்கறது தான் அந்த பாசிவ் இன்கம். ஓகேங்களா? சரி, நான் ரொம்ப பூமர் மாதிரி பேச விரும்பல. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பாசிவ் இன்கம் பற்றி என்னோட தாட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் சரிங்களா. ஒருவேளை நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா மேபி அது கிளிக் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக அது உழைப்புன்னு ஒன்று இருக்கும். உழைப்பு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. திருடுறதுக்கு கூட உழைப்பு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படவும் முடிவாயிடுச்சு. அது ஆக்டிவாக கஷ்டப்பட்டா என்ன, பாசிவாக கஷ்டப்பட்டா என்ன, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம், சந்தோஷமா இருப்போம், தேவையில்ல ட்ராப்ஸ்ல போய் மாட்டிக்க வேணாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் பாசிவ் இன்கம் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கம் என் பேர் இருக்கு தெரியுமா, அது என் பேர் சரிங்களா. நிறைய பேர் கேட்குறீங்க உங்க பேர் என்ன பேருன்னு சொல்லிட்டு, என் சேனல் பேர் தான் என் பேர், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருப்படுற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து சேரும். நீங்களும் உருப்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு உருப்புன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.